சென்னை 42வது புத்தக காட்சியில் வாசகர்களின் கவனத்தை ஈர்த்து வரும் புத்தகங்கள் குறித்து தொடர்ந்து செய்தி தொகுப்புகளாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பொருளாதார அறிஞர் ஜெயரஞ்சன் எழுதிய 2 புத்தகங்கள் குறித்தும் அந்த புத்தகங்களின் பேசுபொருள் குறித்தும் இப்போது பார்க்கலாம். இந்த 20 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த பிரதான பிரச்சனைகளில் ஒன்று மணல் கொள்ளை. ஆட்சிகள் மாறினாலும் மணல் போன்ற இயற்கை வளங்களை சுரண்டும் காட்சிகள் மட்டும் மாறுவதில்லை. இதேபோல் இந்திய அளவில் பண மதிப்பிழப்பு, GST வரி விதிப்பு போன்றவற்றிற்கு பின்பான இந்திய பொருளாதாரம் பல மாற்றங்களை கண்டுள்ளது. நலிவடைந்த சிறு குறு தொழில்கள், மாநிலங்களுக்கான நிதி வருவாய் குறைவு போன்றவற்றை கடந்த 2 ஆண்டுகளில் நாடு கண்டது. இந்த விவகாரங்களை பிரதானப்படுத்தி பொருளாதார அறிஞரும் எழுத்தாளருமான ஜெயரஞ்சன் எழுதியுள்ள 2 புத்தகங்கள் சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் 2018 என்ற அவருடைய புத்தகத்தில் கடந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக எடுக்கப்பட்ட கொள்கை முடிவுகள், புதிய வரி விதிப்பு முறைகளால் மாநிலங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்த தெளிவான விளக்கங்கள் அமைந்துள்ளன. இந்திய அளவில் பொருளாதாரத்தில் கொள்கை முடிவுகள் என்னென்ன மாற்றங்கள் இருந்தது, அதனால மக்களுடைய வாழ்வில் என்னென்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது ஒன்று. அதில் 2வது பகுதி எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய வரி விதிக்கும் அதிகாரங்கள், அதில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதனால மாநிலங்களுக்கு இடையே ஏற்பட்ட சச்சரவுகள், மாநிலத்துக்கு ஒன்றியத்துக்கு ஏற்பட்ட சச்சரவுகள், 15வது நிதிக்குழு, அந்த நிதிக்குழுவுடைய வரன்முறை, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அதை பற்றியெல்லாம் நான் விளக்கி ஒரு 5-6 கட்டுரைகள் அது 2வது பகுதியாக இருக்குது. வாசகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ள ஜெயரஞ்சனின் மற்றொரு புத்தகம் தமிழ்நாட்டின் மணற்கொள்ளை அரசியல். 1980களில் மாட்டு வண்டிகளில் போக்குவரத்து மற்றும் கூலி மட்டுமே செலுத்தி இலவசமாக கிடைத்துக் கொண்டிருந்த மணல் வியாபாரம் தொடங்கி லாபகரமான தொழிலாக மாறியது எப்படி என்பதை ஆழமாக பேசுவதுடன் இதன் பின்னால் உள்ள 30 ஆண்டு கால அரசியல் காரணிகளையும் தெளிவுபடுத்துகிறது. அவர் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, இயற்கை வளம் கெட்டு போனால் பின்னாடி சமுதாயம் எப்படி இருக்கும்? இருக்குமா? இருக்காதுல்ல. அதனால அந்த இயற்கை வளத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த வேலியே பயிரை மேய்தே, அந்த பயிரை மேயிற வேலியை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னா அரசாங்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கிராம அளவில் நாம் ஒரு சமூக அமைப்பை ஏற்படுத்துவோம், நாம் ஒரு பாதுகாப்பு குழு ஏற்படுத்துவோம், நம் கையே நமக்கு உதவி. புலம் பெயர்பவர்களின் அதிகரிக்கும் வாழ்விட தேவையும் அதற்கான கட்டுமான பொருட்களின் தேவையும் மணல் கொள்ளைக்கு முக்கிய காரணமாக இந்த புத்தகம் எடுத்துரைக்கிறது. எழுத்தாளர் ஜெயரஞ்சனை பொறுத்தவரை பொருளாதார அறிஞர்களிட சற்று வித்தியாசமானவர். பொருளாதாரத்தை கணித பொருளாக மட்டும் பார்க்காம அது அரசியலோடு இணைத்து பேசக்கூடிய ஒரு நபர். அதே போல தான் இந்த தமிழ்நாட்டின் மணற்கொள்ளை அரசியல் புத்தகமும் அதைத்தான் சொல்லியிருக்கு. இந்த 42வது சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் வாசகர்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் நான் நந்தா, News 18 தமிழ்நாடு.